Ulagam. ஃபெப்ரவரி மந்த்னாலே வேலண்டைன்ஸ் டே மந்த். ஸோ வேலண்டைன்னா என்ன, யார் கூட நம்ம அன்பு பரிமாறிக்கிறோமோ அவங்க எல்லாருமே வேலண்டைன். ஸோ எனக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்னோட பெஸ்ட் வேலண்டைன்ஸ். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இங்கே ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் லைஃப்பில். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நீங்களுமே பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி ஆயிட்டீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இந்த மந்த் செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களோட வேலண்டைன்ஸ் கூட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 2 ரெசிபி ஷேர் பண்ண போறேன். ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் பட் சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலாக சமைச்சு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க. அது கூட நான் ஷாப்பிங் போகும்போது அங்கங்கே வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு டெக்கரேஷன்ஸ், கிஃப்ட்ஸ்லாம் அப்படியே அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட ஷாப்பிங் இதையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ஹார்ட் ஷேப்பில் பேன்கேக் பண்ணி நம்ம ஃபேமிலியை அசத்த போகிறோம். எஸ்பெஷலி நம்ம கிட்ஸை நம்ம அசத்திடலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பேன்கேக்குக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா கோதுமை மாவு 1/2 கப்பு, மைதா மாவு 1/2 கப்பு, பால் 1 கப்பு, அப்புறம் முட்டை 1, உப்பு, ஆப்பிள் இல்லை பியர்ஸ் எதுனாலும் நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஆப்பிள் எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி. இது வேணான்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம். அப்புறம் இங்கே பேக்கிங் பவுடர், அப்புறம் பட்டர் நம்ம சுடுறதுக்கு வேணும், அப்புறம் சுகர் வேணும். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவையும் மைதா மாவையும் சலிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர வைக்கும். அதனால தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு 1 பிஞ்சு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சுகர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஸ்வீட் பிடிக்கும்னா 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நடுவில் ஒரு குழி மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நம்ம எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்கு மஞ்சள் வேணான்னா ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2யுமே போட்டேன், ஏன்னா எங்களுக்கு பிடிக்கும் எக்கு. ஸோ 2ம் போட்டு நல்லா கொஞ்சம் எக்கை பீட் பண்ணிக்கோங்க லேசாக அந்த நடுவுலையே வச்சுட்டு. அதுக்கப்புறம் மில்க்கு நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேங்க. அதை தான் நான் ஊற்ற போகிறேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டர் மில்க், மோர் இருக்கு இல்லையா, அது போட்டும் செய்வாங்க. நான் இந்த பால்லையே செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் மில்கே போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா அந்த 1 கப்பு ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம இதில் ஆப்பிள் ஆட் பண்ண போகிறேன். அது நல்லா கிரேட் பண்ணிட்டேன். கிரேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் கலக்க போகிறோம். ஸோ பழங்கள் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஹெல்த்தியும் கூட இல்லையா, அதனால நான் ஆப்பிள் போட்டிருக்கேன். பியர்ஸ் கூட போடலாங்க, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் விட்டுருங்க. ஸோ அது நல்லா செட்டில் ஆகிருக்கும். நான் ஹார்ட் ஷேப்பில் பேன்கேக் போடணுங்கிறதுனால நான் ஜிப்லாக்கில் மாவு நிறச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் தோசைக்கல்லுக்கு பதிலாக பேன் கிரிடில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நான் போட போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஜிப்லாக் ஓரத்தில் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஹோலு. அதுக்கப்புறம் நல்ல ஆர்டின் ஷேப்புக்கு லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை அதில் ஃபில் பண்ணுறேன். ஸோ நமக்கு நல்லா அந்த ஹார்ட் ஷேப் கிடச்சிரும் பாருங்கள். அது அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் குட்டி குட்டியாக நிறையா பேன்கேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 2 பெரிய பேன்கேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேன்கேக்ஸ் பண்ணேங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்தது. ஆக்சுவலாக நான் அந்த பைப்பிங் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிக்கிறது மாவு, அதனால தான் அப்படி இருக்குது. பட் நம்ம ஃபில் பண்ணிட்டா ஒன்றும் தெரியாதுங்க. மோரோவர் நம்ம பேன்கேக் பிளைனாக கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு மேலே நிறைய டாப்பிங்ஸ் வச்சா தான் அது அழகாக இருக்கும். அதனால் நம்ம எப்படி பண்ணாலும் ஃபைன் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பேன்கேக் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி பபிளாக வரும். அப்படி வந்தாலே கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா நான் வேக வச்சு 5 பேன்கேக்காக ஒரே டைமில் 5 பண்ணிடலாம் கிரிடில் பேனில். ஸோ அதனால தான் எனக்கு இந்த பேன் பிடிக்கும். ஆக்சுவலாக நான் 300 டிகிரி செட் பண்ணியிருக்கேன் இந்த பேனு.
ஸோ நமக்கு வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக ஹார்ட்டாக இல்லாட்டினாலும் ஓகேயாக இருக்குது அந்த ஷேப்பு. இப்போ நமக்கு பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பேன்கேக் எடுத்துக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் அதோட மேலே வந்து மேப்பிள் சிரப் ஆட் பண்ண போகிறேன். எங்களுக்கு இங்கே நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்கள் ஹனி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமு அதை வந்து நல்லா மேலே நீங்கள் ஜெனரஸாக நிறைய போடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பேன்கேக் அதோட சோக் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோட பாப்பாலாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் கூட ஆட் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. எனக்கு வந்து மேலே நல்ல ஸ்ட்ராபெரி வைக்க போகிறேன். ஏன்னா வேலண்டைன்ஸ்க்கு வந்து ஒயிட் ரெட்டு தான் காம்பினேஷன். அதனால் நான் வந்து அழகாக ஸ்ட்ராபெரி நிறைய வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்க்குறதால நமக்கு ஹெல்த்தி தானே, அதனால் நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இதே மாதிரி பவுலில் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, விப் க்ரீமு, மேப்பிள் சிரப் எல்லாம் அடுக்கி வச்சுருவேன். பேன்கேக் ஒரு பக்கம் வச்சுருவேன். அவங்க பிளேட்டில் சர்வ் பண்ணிக்குவாங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக பேன்கேக் ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நம்ம ஹனி கார்லிக் சிக்கன் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேன், போன்லெஸ் ஸ்கின்லெஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் போடுறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம கார்லிக் பவுடர், அது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு நான் வந்து இங்கே 1 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். எடுத்திருக்க கோழி வந்து 1/4 கிலோ தான் இருக்கும். இதை நல்லா பெசரி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அதோட அந்த உப்பு மிளகு தன்மைலாம் கொஞ்சம் இறங்கிரும். இது வந்து தை பீஸ்னால நல்லாவே சீக்கிரமாக ஃப்ளேவர் உள்ளே போயிடும். அடுத்து வந்து நம்ம பேனில் ஆயில், நம்ம வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எல்லா பீஸையும் நான் ஒரே ரவுண்ட்லேயே வச்சுட்டேன் இந்த தவாவில். ஸோ நல்லா வந்து 2 பக்கமும் குக் பண்ணுங்கள். ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகுங்க குக் ஆகிறதுக்கு. ஸோ இது குக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சாஸ் பண்ணணும். நம்ம அடுத்து வந்து அந்த சாஸை பண்ணலாம். அடுத்து வந்து அந்த சாஸுக்கு பூண்டு, நான் வந்து ஒரு 4 பெரிய பல்லு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதுதான் மெயின் நமக்கு கார்லிக் சிக்கன் ஹனி கார்லிக்னால. அடுத்து சோயா சாஸு 2 டேபிள் ஸ்பூன். நான் எடுத்திருக்கிறது வந்து லைட் சோயா சாஸுங்க. உங்ககிட்ட திக்காக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி அதுக்கு ஈக்குவலாக ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து ஹனி, ரா ஹனி வச்சுருக்கேன் நான். அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். ஏன்னா இதுக்கு ஸ்வீட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து தாராளமாக ஹனி ஊற்றிக்கலாம். ஸோ ஹனி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இப்போ வந்து ஸ்னோ டைம், இந்த மாதிரி டைம்லலாம் நல்லா சேர்த்துக்கணும் ஹனி. ஸோ நல்லா வந்து இந்த ஹனியை வந்து அந்த சாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அடுத்து வந்து ரைஸ் வினிகர் வச்சுருந்தேன். அது இல்லைன்னா நீங்கள் லைம் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். நான் அது வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நம்ம கலக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு எதுவுமே போடல. ஏன்னா நமக்கு சோயா சாஸ்லேயே நிறையா இருக்கும் சால்ட்டு. ஸோ அதனால் இந்த சாஸில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து கலந்துக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க சாஸை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பவுலில் வந்து ஒரு 1/3 கப் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அந்த பவுலை வந்து நல்லா தண்ணி வச்சு கழுவி நம்ம அந்த இதில் ஊற்றிடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து பாருங்கள் சாஸ் வந்து நல்லா நமக்கு நிறையா கிடைக்கும். நான் நல்லா அலசி அதில் ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சா? இப்போ இது கூட ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. நமக்கு இந்த சாஸு அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். அப்படியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக அந்த சாஸோடு இருக்கும். எங்கள் பசங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த க்ரஷ்டு ரெட் ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தேன், பெப்பர் ஃப்ளேக்ஸு, அதை கொஞ்சம் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து காரம் நல்லாவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் அது எதுவுமே போடல. ஏன்னா இது வந்து இந்த மால்லலாம் போகும்போது பசங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் எதுவும் போடல. ஸோ இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து ஜாஸ்மின் ரைஸ் வேக வச்சு நீங்கள் அந்த ரைஸ் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்ருதியோட ஃபேவரைட் டிஷ்ஷு. அதுதான் அவளுக்கு வந்து ஸ்பெஷலாக நான் வந்து லாஸ்ட் சண்டே வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த சிக்கன் பண்ணி கொடுத்தேன். அதை அப்படியே உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்.
அடுத்து வந்து நான் ஷாப்பிங் போகும்போது இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னால ஒவ்வொரு கடையிலையுமே வந்து ஒரு ஏரியா அதுக்குன்னே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாலாம் சூப்பர் பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டப்பா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகழகாக பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஹார்ட் ஷேப் பாக்ஸில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து வேலண்டைன்ஸ் டேனால இங்கே வந்து வெரைட்டியாக சாக்லேட் விற்பாங்க. ஏன்னா இங்கே வந்து பசங்க வந்து டீச்சர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேலண்டைன்ஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து வெல்வெட்டில் பண்ணியிருக்கு இந்த பாக்ஸு. அதே மாதிரி இது பாருங்களேன், ஃபெரரோவில் கோல்டன் கேலரி அசார்ட்டட் சாக்லேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கார்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நல்லா பெரிய சைஸ் கார்டு. திஸ் வேலண்டைன்ஸ் டே ஐ வாண்ட் ஹவு மச் ஐ லவ் யூ, எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டிருக்க மாதிரி. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணால் வேலண்டைன் வந்து டெடிபியர் வந்து கையை ரெண்டும் ஓப்பன் பண்ணி திஸ் மச் அப்படின்னு சொல்லுது, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கார்டு. அப்புறம் இன்னொரு கார்டு வந்து பி வச்சு போட்டிருக்காங்க பாருங்களேன், வில் யூ பி மை வேலண்டைன் அப்படின்னு போட்டு நல்லா ஒரு பியை க்யூட்டாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள வேர்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி பிலாங் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், 2 பீஸ் வந்து மீட் பண்ணுற மாதிரி, வி பிலாங் டுகெதர், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ட்டு. ஸோ இதுவும் க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா டோனட் வச்சுருந்த கார்டு. இந்த கார்டில் இருந்து தான் எனக்கு வந்து பேன்கேக் வந்து ஹார்ட் ஷேப்பில் பண்ணால் நல்லா இருக்குமேனு ஐடியா தோணுது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கார்டுமே. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு அவுட்லெட் மாலு, நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. பட் இப்போ வந்து இந்த கோவிட் இருக்கிறதுனால கூட்டமே இல்லை பாருங்கள், யாருமே இல்லை. ஆனால் அழகாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஆர்ட் ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆர்ட் ஸ்டோரில் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து ஆர்ட் ஸ்டோருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்திருக்கிறது வந்து மைக்கேல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. அங்கே வந்து பாருங்கள், வேலண்டைன்ஸ் டேஸ் February 14th அப்படின்னு நுழைஞ்ச உடனே வச்சுருக்காங்க. இது வந்து வேலண்டைன்ஸ் டே டெக்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து ரீத் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா ரெட் கலரில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வேலண்டைன் கார்ட்ஸ் அப்படின்னு. இங்கே வந்து ஸ்கூலில் வந்து பசங்க ஒவ்வொரு கிட்டும் கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுக்குமே கார்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸாக விற்பாங்க. நிறைய ஸ்டிக்கர்ஸு இல்லை குட்டி குட்டி க்யூட் கார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து சூப்பர் க்யூட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், அதுக்கப்புறம் வந்து வால் ஹேங்கிங் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த இது வந்து தொங்குற மாதிரி வால் ஹேங்கிங், எனக்கு இது ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இது என்ன போட்டிருக்காங்கன்னா வேலண்டைன்ஸ் டே டெக்கோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பாருங்களேன் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதுவும் லவ் யூ டு த மூன் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நம்ம தொங்க விடலாம், நம்மளோட டோரில் இல்லை வாலில் தொங்க விடலாம். அப்புறம் வந்து இந்த சாக்லேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அழகாக பவுல்ஸ் வச்சுருக்காங்க. லவ் இஸ் இன் த ஏர் அப்படின்னு சொல்லிட்டு என்வலப்ஸு. இது வந்து பேக்கிங் ட்ரே கூட விற்றாங்கங்க. அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இங்கே வந்து டீச்சர்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து போய் வேலண்டைன்ஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே இதெல்லாம் கொடுத்தா அழகாக இருக்கும். இந்த மஃபின்ஸ் ட்ரே பாருங்களேன், அப்படியே ஹார்ட் ஷேப்லேயே விற்கிது பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மஃபின்ஸு, அந்த கப்ஸு, இது வந்து நம்ம பண்ணுற கேண்டீஸ் பண்ணுறதுக்கு, குக்கீஸ் பண்ணுறதுக்குரிய டோ அதெல்லாம் வந்து அங்கே விற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஷாப்ஸ் தான். கப் கேக்ஸ்க்கு போடுற கவர் பாருங்களேன், அதுவுமே வந்து அழகாக ஹார்ட்டாக போட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் எல்லாமே வெறும் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். ஏன்னா ஸ்ருதியோட வரல, நானும் இவரும் மட்டும்தான் வந்திருந்தோம். அதனால் அவளுக்கு எது பிடிக்கும் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ லேட்டராக தான் போய் அவளோட சேர்ந்து ஷாப் பண்ணணும். இதெல்லாம் வந்து கேண்டி மோல்டு, நம்ம சாக்லேட் பண்ணலாங்க. சாக்லேட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக சாக்லேட் அந்த ஷேப்லேயே கிடைக்கும். ஸோ இது வந்து சிலிக்கான் இதில் பண்ணது கேண்டி ஹோல்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா பேண்டு, லெட்ஸ் பேண்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்லாம் போடுவாங்கள்ல, அது வந்து அங்கே
வித்துட்டு இருந்தாங்க. அதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் குட்டியாக எங்களோட ஷாப்பிங் லாகும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பை.